கோபத்தால எவ்வளவு நிகழ்வுல என்ன நானே குறைச்சிக்கினேன் அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். கோபத்தால பலரை நம்ம காயப்படுத்துவோம். அந்த காயங்களுக்கெல்லாம் காரணம் இந்த கோபம் தான். இந்த கோபத்தால எவ்வளவு பாதிப்புகள் நமக்கு வந்ததுன்றத நாம கண்டிப்பாக எண்ணி பார்த்தா, அந்த கோபம் வரும்பொழுது நம்ம மனசு கண்டிப்பாக சொல்லும். வேண்டாம், திருப்பி இந்த கோபத்தால ஒரு விளைவு தான் ஏற்படும்ன்ட்டு சொல்லும் பொழுது அந்த கோபமானது தடுக்கப்படும். கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அந்த அறிவானது தெளிவா இருக்கும் பொழுது கோபம் வராது. அறிவு தெளிவற்று போகும் பொழுதுதான் இந்த மாரி இடையூறுகள் தமக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை செய்துவிட்டு போயிடும். அப்ப கோபம்னா என்ன? அந்த கோபத்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்ன்ற நம்ம நல்லா தெளிவா நம்மளுடைய சிந்தனையில பொறுத்திட்டோமோ, சரியான விஷயத்துக்கு மட்டும் கோபம் வந்து சரியான முறையில போயிடும். அப்படி நம்ம தெளிவு இல்லாம இருந்தோமோ, சரியான விஷயத்தை கூட கோபமா எடுத்துக்கிட்டு நாம வாழ்க்கைய நாமளே சீர்குலைக்கக்கூடிய செயலா மாறிடும். சிந்தனை மிகவும் முக்கியம். நாம எதை செயல்பட்டாலும் எது செய்தாலும் சிந்தனையில பொருத்தி அது சரியா தவறா அப்படின்றத ஆராய்ந்து விட்டு தான் எதுவா இருந்தாலும் கோபப்படணும். உடனே டக்கு டக்குன்னு அப்படி வாய்க்கு வந்தபடி நம்ம பேசுறதால எதுவுமே வரப்போறதில்லை. உன்னுடைய கோபத்தால உன்னை சிறுமைதான், உன்னுடைய கோபத்தால உன்னை நீயே தாழ்த்தி சிறுமைதான் அடைய முடியும். ஆனா கோபம் வரக்கூடிய இடத்துல கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக உன்னுடைய கோபத்தினுடைய கட்டுப்படுத்துற தன்மைக்கு ஏற்றார் போல எவ்வளவு பேசினாலும் அவனை கோபப்படாம பேசினான் பத்தியா அப்படின்ற மனம் அந்த எதிரிகளுக்கே வரும். அதை நம்ம நாம தான் கரெக்டான முறையில சரிப்படுத்திக்கணும்.